எல்லார் வீட்லேயும் சாம்பார் பண்ணுவீங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி இந்த பாவக்காய் வச்சு சாம்பார் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க இந்த பாவக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். சில பேர் பாதி துவரம் பருப்பு, பாதி பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எந்த மாதிரி பருப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு சீக்கிரமே குக் ஆகி வந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குக் ஆகணும்னு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு நல்லா 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரிய பாவக்காய் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கும் பாருங்கள், அந்த விதையை நீக்கிடுங்க. பிஞ்சு பாவக்காய் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காயை நல்லா வதக்கணுங்க. ஒரு கடாயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சு பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாவக்காயிலே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருப்பீங்கள்ல சாம்பார் தூள், இல்லைல்ல குழம்பு தூள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச பாவக்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயில் பண்ணுறோம் எப்படி இருக்குமோ, ரொம்ப கசந்து போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க, செம்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் சாம்பாரை வந்துட்டு திக்காக இருக்கும், சிலர் வீட்டில் தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளியோட ராசுமல் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கூட நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கசப்பு புளிப்பு இது தெரியாமல் இருக்கும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானே கடுகு வெடிச்சோடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான தாளிப்பு தான். அப்படியே சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். சாம்பாரில் ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும். நல்லா சுட சுட சாதத்தோட ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சாம்பார் ஃபைனல் டச்சா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பாவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.